அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமேஸ்வரம் மல்லி செகண்ட் வெரைட்டி அண்டு தேர்ட் வெரைட்டியோட பட்ஸ் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃப்ளவரோட வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. எனக்கு இப்போதைக்கு ஃப்ளவர் இல்லை. இப்போ நான் 2-3 நாளாக மாடியில் வந்து பூ பறிக்கனால பூவாக எதுவும் இல்லை. ஸோ நான் பட்டு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி இது வந்து தேர்ட் வெரைட்டி. ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கும். செகண்ட் வெரைட்டியை விட இது கொஞ்சம் குண்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. அப்புறம் இது வந்து செகண்ட் வெரைட்டி. இது வந்து லீனாக இருக்கும். செகண்ட் வெரைட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது, இது நான் ஃபஸ்ட்டில் பறித்தது உடுப்பி மல்லியும் ஊசி மல்லியும் பறிச்சிருந்தேன். அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு கரெக்டாக வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. ஓகே, நான் இப்போ வந்து அதை கரெக்டாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து தேர்ட் வெரைட்டி, செகண்ட் இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது செகண்ட் வெரைட்டி. ரெண்டுமே 9 மொட்டு வரைக்கும் வரும் ஒரே கொத்தில். அந்த மாதிரி நல்லா பூக்கிற வெரைட்டி. நான் வந்து கட்டிங்ஸ் வச்சு அதில் எப்போ பட் வந்துச்சோ அதிலேருந்து இப்போ வரைக்கும் பூத்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல வெரைட்டி. ஓகே, இதில் வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இதில் ஒருவேளை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வெரைட்டியாக தான் இது இருக்குமா, இல்லை இது வேறு வெரைட்டியான்னு என்கிட்ட கொடுத்தவங்க இது வந்து 4th வெரைட்டினாங்க. ஆனால் இது வந்து சில டைமில் பட்ஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். அப்போது அது வந்து வேறு வெரைட்டி மாதிரி தான் இருக்கும். சில டைமில் வந்து செகண்ட் வெரைட்டி மாதிரியே தெரியுது. எனக்கு இது ஒரு இதாக இருக்கலாம், இது மாதிரி வளைஞ்சி வரும் பட்ஸு. ஸோ இது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. தெரியாமல் கொடுக்க வேணாம், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு தான் நான் அப்படி வச்சுருக்கேன். ஓகேங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த லாஸ்ட்டில் அதில் டப்பா எல்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா, அதில் உரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து உரம் கிடையாது. அதில் இருக்கிற எல்லாமே மிக்சடு சாயில், ஃபெர்டிலைசர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாயில் அதில் இருக்கிறது. உரம் வந்து நான் எதுவுமே மாடியில் வைக்கிறதில்ல. ரொம்ப வெயில் அடிக்கிறனால அது உரத்தோட தன்மை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கீழே தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் பெஸ்டிசைட் வீடியோ போட கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அதை வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.